ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வாங்க ஒரு சூப்பர் vlog பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மார்னிங் ரிஷப் டேடி வந்து இந்த கீரை வாங்கிட்டு வந்தார் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கீரை பேர் என்னன்னு சொல்லுங்க. மதியம் லஞ்சு சாப்பிட்றதுக்காக கீரை வாங்கிட்டு வந்தார் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நாங்கள் சாப்பிட்டோம், நல்லா இருந்துச்சு. இதை வந்து கீரை கடையல் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாமான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்குமான்னு சொல்லுங்கள். பட் நான் வந்து சாம்பாரில் போட்டேன், கொஞ்சோண்டு கீரை வந்து ஆட் பண்ணி குக் பண்ணேன், நல்லா இருந்துச்சு சாம்பார். அப்புறம் கீரை ஃப்ரை பண்ணி சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். சாம்பார்லேயும் போட்டேன், கீரை ஃப்ரையும் பண்ணி சாப்பிட்டோம், நல்லா இருந்துச்சு. இந்த கீரை பேர் என்னன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஃபுல் டே வந்து நான் என்னென்ன பண்ணேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. ஸோ உங்களுக்கு வந்து கீரை பிடிக்குமா பிடிக்காதான்னு சொல்லுங்கள். நான் வந்து எப்பயாவது வாங்கி சாப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரேரு. இங்கே பாருங்கள், சாப்பாடு வந்து கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் கீரை, சாம்பார், கொஞ்சோண்டு லெமன் ஊறுகாய் இருந்துச்சு, அதுக்கப்புறம் மோர், இது மூணும் சாப்பிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நேபாளுக்கு அக்கா போகிறாங்க இல்லையா, அவங்களுக்காக வந்து சில திங்ஸ் வந்து ஆன்லைனில் ஆர்டர் போடுன்னு சொல்லியிருந்தாங்க புது வீட்டுக்காக. அதனால் ஆர்டர் போட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே வந்து டெலிவர் ஆகிடுச்சு. ஸோ ஒன்று ஒன்றா வந்து பார்க்கலாம் வாங்க. என்னென்ன வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஆர்டர் பண்ணியிருந்தேன், டெலிவர் ஆகிடுச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கிச்சனில் வந்து தேவைப்படுற திங்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். புது வீட்டில் வந்து டைல்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் கிச்சனில் வந்து போட்டிருக்கோம். அதனால் வந்து இது வந்து மெயினாக வந்து ஆர்டர் போடுன்னு சொல்லியிருந்தாங்க அக்கா. சரின்னு சொல்லிட்டு நான் ஆர்டர் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எதுக்காகனா, அந்த பாத்திரம்லாம் சூடாக இருக்கும் இல்லையா, அது வந்து கீழே வைக்கிறதுக்கு பதிலாக இதுக்கு மேலே வைக்கலாம் இல்லையா, அதனால் இது வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 6 இருந்துச்சு, காம்போ ஆஃபரில் தான் வாங்கியிருந்தேன். ரேட் ரொம்ப கம்மி ஃப்ரெண்ட்ஸ், குவாலிட்டி செம்ம சூப்பராக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 6 இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நேபாள்லேயும் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நேபாளில் வந்து ஆன்லைனில் ஆர்டர் போட்டால் டெலிவரி பண்ணுவாங்க, பட் கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து இங்கேருந்தே வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டிருந்தோம். ரொம்ப ரேட்டு கம்மி தான். ஸோ நீங்களும் கண்டிப்பாக வாங்குங்க. இது வந்து புது வீட்டுக்காக ஃப்ரெண்ட்ஸ். 6 இருக்குது, ரொம்ப ரேட்டு கம்மி தான். 200க்குள்ளே தான் நினைக்கிறேன், என்னன்னு தெரில, பார்த்தா தான் தெரியும். குவாலிட்டி சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் நீடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ், குவாலிட்டி சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மேட்டு மாதிரி கூட இருந்துச்சு, மேட்டு மாதிரி நான் வாங்கலை. ஸோ இந்த மாதிரி நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு வாங்கினேன். மேட்டு மாதிரி எப்படி சொல்கிறது ரவுண்டாக மேட்டு மாதிரி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது மேலேயும் வந்து நம்ம சூடான பாத்திரம்லாம் வைக்கலாம். பட் இதுதான் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு இது மாதிரி வாங்கினேன். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், தம்பி தூங்கிட்டு இருந்தான் ஃப்ரெண்ட்ஸ். தூங்கின உடனே நான் வெளில வந்துட்டு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா எழுந்திரிச்சானா அன்பாக்சிங் பண்ணவே விட மாட்டான், ஒரே சேட்டை பண்ணுவான். அதுக்கப்புறம் எழுந்திரிச்ச உடனே இது கூட தான் விளாண்டான் ஃப்ரெண்ட்ஸ். லைனாக அடுக்கி வச்சு திங்ஸ்லாம் இதுக்கு மேலே வச்சு அழகாக விளாண்டான். தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் இது கூட தான் ஃப்ரெண்ட்ஸ் விளாண்டான். சூப்பராக விளாண்டுட்டு இருந்தால் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்களும் வந்து கண்டிப்பாக ஆர்டர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டேக் ப்ராடக்டில் வந்து இதோட லிங்க் வந்து அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். குவாலிட்டி நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு இதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டர் போட்டிருந்தேன், வந்துச்சு. நிறைய ஆர்டர் போட்டிருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், பட் இங்கேருந்து அக்கா மட்டும்தான் ஊருக்கு போகிறாங்க. அதுவும் நேபாளுக்கு போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து கொஞ்சம் திங்ஸ் மட்டும் ஆர்டர் போடு, மற்றது அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ தேவையான திங்ஸ் மட்டும் ஆர்டர் போட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நீங்களும் கண்டிப்பாக ஆர்டர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு ரொம்ப தேவையான பொருள் தான். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், ஆடி முதல் வெள்ளி கோயிலுக்கெலாம் போகலை ஃப்ரெண்ட்ஸ். வீட்லேயே வந்து சிம்பிளாக விளக்கேற்றி சாமி கும்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். 3 பேரும் தலை குளித்து ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே நான் மார்னிங் வந்து என்னால் வந்து டைம் மேனேஜ் பண்ண முடியாது, எப்போவுமே சாயங்காலம் தான் விளக்கேற்றுவேன். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், அதுக்கப்புறம் ஆர்டர் வந்துருச்சு திரும்ப. இது வந்து மேட்டு வந்து எந்த மாதிரி மேட்டுனா, இது இந்த ஈரமான பாத்திரம்லாம் இருக்கும் பாருங்கள், அது வந்து இந்த மேட்டு மேலே வச்சோம்னா தண்ணியில் அந்த மேட் வந்து இது பண்ணும்,
தண்ணி வந்து உறிஞ்சிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி மேட்டு வாங்கியிருந்தேன். இது வந்து சின்ன சைஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதை விட பெரிய சைஸ் இருக்கா இல்லையான்னு தெரில. ஆனால் டிசைன் நல்லாயிருக்கு. பிளாக் கலர் மேட்டு. உடனே தம்பி வந்து உட்காந்துருவான் பாருங்கள். மேட்டு விரித்த உடனே தம்பி உட்காந்துருவான். நான் தான் உட்காருவேன் அப்படின்ட்டு உட்காருவான் பாருங்கள். கலர் நல்லாயிருக்கு, டிசைன் நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பட் சின்ன சைஸ். இதை விட பெரிய சைஸ் இருக்கா, நீங்கள் வாங்கியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு எனக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சின்னதாக தான் இருக்குது. அப்புறம் இன்னொரு அன்பாக்சிங் வீடியோ. ரிஷப்க்கு ஒரே ஆர்வம் பாருங்கள் அன்பாக்சிங் பண்ணுறதுக்கு. அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அன்பாக்சிங் வீடியோனா ரொம்ப பிடிக்கும். இந்த யூடியூப்லலாம் அன்பாக்சிங் பண்ணி காரு அந்த மாதிரி வீடியோலாம் போடுவாங்கள்ல, அது ரொம்ப ரசித்து பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இவனுக்கு வந்து கார்னால் ரொம்ப பிடிக்கும். காரு, ஜீப்பு, லாரி இந்த மாதிரி டாய்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் அன்பாக்சிங் வீடியோ ரொம்ப பிடிக்கும். சீக்கிரம் ஓப்பன் பண்ணுங்கள், என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரே ஆர்வம் ரிஷப்க்கு. என்ன ஓப்பன் பண்ணி சொல்கிறான் பாருங்கள். ஸோ ஒரு சில திங்ஸ் வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். செகண்டு வந்து என்னதுன்னா, அன்பாக்சிங் பண்ணுறதுக்கே அங்கே சண்டை வந்துட்டுருக்கு பாருங்கள். அவரை கத்தி எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னேன், கேட்க மாட்டேறாரு. அன்பாக்சிங் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து என்ன இது வந்து டிஷ்வாஷர் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம லிக்யூடு போட்டு பாத்திரம் விளக்குவோம்ல, அந்த இது ஃப்ரெண்ட்ஸ். இது சூப்பராக இருந்துச்சு. குவாலிட்டி செம்ம குவாலிட்டி ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒன்று ஒன்றா அதுக்கப்புறம் காமிக்கிறேன். தம்பி நல்லா சரியாக வீடியோ எடுக்கவே விட மாட்டேங்கிறான் பாருங்கள். எப்படி ஓப்பன் பண்ணுறான் பாருங்கள். என்ன உள்ளே இருக்குன்னு ஒரே ஆர்வம். செம்ம காமெடி பண்ணிட்டு இருந்தான் ரிஷப். ஆனால் வீடியோ என்னால் சரியாக எடுக்க முடியல. என்னென்ன வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். தம்பி ஒரே ஆர்வம். அதுக்கப்புறம் என்ன உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அது கூட விளையாட ஆரம்பிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வீடியோ எடுக்க விடல. இது எல்லாமே நான் வந்து மீஷோவில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியிருந்தேன். ஸோ ரேட்டு கொஞ்சம் பரவாயில்ல, கம்மி ரேட்டு தான். குவாலிட்டியும் நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் வாங்கின எல்லா திங்ஸும் கொஞ்சம் குவாலிட்டி நல்லா தான் இருந்துச்சு. இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் பைப்பில் மாட்டுவாங்க இல்லையா, அந்த ஷவர் மாதிரி வரும் பாருங்கள். அது வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். 3 இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே என்னமோ சத்தம் வந்துச்சு, கொலுசு சத்தம் மாதிரி. அதுதான் அவனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக போச்சு. என்னடா இதுக்குள்ளே சத்தம் வருதுன்னு சொல்லிட்டு ரிஷப்க்கு. ஸோ 3 டேப் வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ், பைப்பு. ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக ஆர்டர் பண்ணுன்னு சொல்லியிருந்தாங்க. நல்லாயிருக்கு, குவாலிட்டி செம்ம குவாலிட்டி ஃப்ரெண்ட்ஸ். இது 3 வாங்கியிருந்தேன். ரேட்டு வந்து 150க்குள்ளே தான். ரேட்டு ரொம்ப கம்மி தான் ஃப்ரெண்ட்ஸ். 100 rupees நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு அன்பாக்சிங் வீடியோ பாருங்கள். தம்பிக்கு ஆர்வம் அப்படி ஒரு ஆர்வம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது என்னதுன்னா எனக்கே தெரியலையே. அடுத்தது வந்து இது வந்து நம்ம ப்ரஷ்ஷு, பேஸ்ட்டு இந்த மாதிரிலாம் வைப்போம்ல ஃப்ரெண்ட்ஸ், அது வாங்கியிருந்தேன். இது வந்து 3 ஃப்ரெண்ட்ஸ், காம்போ ஆஃபரில் தான் வாங்கியிருந்தேன். இதுவும் மெயின் இம்பார்ட்டண்ட். ஆர்டர் பண்ணுன்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மேட் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். மேட்டு சூப்பராக இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது. தண்ணி ஊற்றிலாம் பார்க்கல, பட் நல்லாயிருக்கு. எனக்கு இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருந்துச்சு, ப்ளைனாகவும் இருந்துச்சு. டிசைன் இல்லாமல் ஃபுல் பிளாக் கூட இருந்துச்சு. பட் நான் வந்து கொஞ்சம் டிசைனாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு இதை ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் சின்ன சைஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ், பெரிய சைஸ் என்னால் சர்ச் பண்ணி பார்த்தேன், கிடைக்கல. அதுக்கப்புறம் இது நம்ம டூத் ப்ரஷ்ஷு, பேஸ்ட்டு எல்லாம் வைப்போம்ல ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து 3 வாங்கியிருந்தேன். நல்லாயிருக்கு, பிளாஸ்டிக் குவாலிட்டி செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருந்துச்சு, ஆனால் கொஞ்சம் டேமேஜ் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது வந்து பென்குயின் மாடல், பென்குயின் டிசைனில் நல்லா இருந்துச்சு. பிளாஸ்டிக் செம்ம சூப்பர். பட் இது வந்து முதல்ல வந்து அட்டாச் பண்ணியிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி 5 இது இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், பின்னாடி மாட்டி இருக்கணும். பட்டு 2 இதில் வந்து உடஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். 2-3 உடஞ்சிருந்துச்சு. அதனால் அக்கா கிட்ட கேட்டேன், ரிட்டர்ன் போடவா இல்லை விட்டுறவான்னு கேட்டேங்க. பாருங்கள், உடஞ்சிருக்கு, ஒரு சில இடத்துல உடஞ்சிருக்கு. அதனால் அக்காட்ட கேட்டேன், சரி விடு, வேண்டாம் ரிட்டர்ன் போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
கேட்டேன், நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், எப்படி இருக்குது நல்லாயிருக்கா, ரிட்டர்ன் போடவா வேண்டாமான்னு கேட்டேன். வேண்டான்னு சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நான் ரிட்டர்ன் போடல. நல்லாயிருக்கு. இது வந்து ஃபெவிக்விக் போட்டு ஒட்டி ஒட்டி நம்ம மாட்டினாலும் நிறைய நாள் நீடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் எனக்கும் வந்து ரிட்டர்ன் போட மனசு இல்லை, ஆனால் டேமேஜாக தான் இருந்துச்சு. ஸோ 3 ஆர்டர் போட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ரேட்டு கம்மி தான். இது வந்து 150க்குள்ளே தான். இதுவும் தம்பி காமிச்சான் ஃப்ரெண்ட்ஸ். நேபாளில் வந்து அங்கேயும் ஒரு ஆப் இருக்குது, ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பு. அதில் பார்த்தா அதிகமாக ரேட் இருக்குது, இங்கே பாருங்கள் இங்கேயும் இந்த மாதிரி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சான். பட் ரேட் அதிகமாக இருக்குது, சரி வேண்டாம் இங்கேருந்தே கொண்டு போகலான்னு சொல்லிட்டு வாங்கினோம். இது வந்து பின்னாடி ஒட்டி வைக்கிறது, இப்படி பின்னாடி மாட்டி செவுத்தில் ஒட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், டைல்ஸில் ஒட்டிக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து சோப்பு பம்ப் டிஸ்பென்சர் அப்படின்னு எழுதியிருக்கு. ஸோ இது வந்து நம்ம லிக்யூடு போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம குவாலிட்டியாக இருக்குது, நல்லாயிருக்கு. பிளாஸ்டிக் குவாலிட்டி சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். 3-in-1 சோப்பு பம்ப் டிஸ்பென்சர் அப்படின்னு எழுதியிருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஸ்பாஞ்சும் நல்லாயிருக்கு. ஸோ குவாலிட்டி சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது ஒன்று வாங்கியிருந்தேன், நல்லாயிருக்கு, எந்த டேமேஜ் இல்லை, நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த மாதிரி வாங்கலான்னு ஆசையாக தான் இருந்துச்சு. பட் இங்கே வாங்குறதோட நேபாள் புது வீடு கட்டினதுக்கப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். நல்லாயிருக்கு, ஈஸியாக இருக்குது. ஆனால் நம்ம சோப்பை விட நம்ம இது லிக்யூட் தான் யூஸ் பண்ணோம். இதில் நிறைய ஸ்பேசஸ் நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நிறைய லிக்யூட் போட்டு நிறைய நாள் யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குது. இது ஒன்று வாங்கியிருந்தேன். இது வந்து நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஐடியா கொடுத்துருந்தேன், இந்த மாதிரி வாங்குங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஆர்டர் போடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நல்லாயிருக்கு, குவாலிட்டி சூப்பர். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். யார் யார் இந்த மாதிரி வாங்கிட்டு யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வாங்குகிறேன், அதுவும் நேபாள் புது வீட்டுக்காக வாங்குகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் பைப் ஆர்டர் போட்டிருந்தேன் பாருங்கள். இது வந்து ஷவர் மாதிரி அழகாக வருது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் டைட் பண்ணுற இது கூட கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து டைட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் இழுத்தோம்னா இது மாதிரி வருது. சிங்க்கு அந்த ஓரம்லாம் தண்ணி படுற மாதிரி நம்ம வந்து வாஷ் பண்ணுற மாதிரி லென்த்தாக இழுத்து கூட நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ண திங்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணுறேன். இனிமேட்டுக்கு ஓரளவுக்கு ஷாப்பிங் வீடியோஸ்லாம் வரும். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.